கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு விடுதலை தரேன்னு சொல்றாரு. ஆமென். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்ம தேசத்தோட இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம் இல்லையா? இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்கு எப்படி விடுதலை கிடைச்சிச்சோ, எப்படி நம்ம இந்த சுதந்திர தினத்தை, இண்டிபெண்டன்ஸ் டே எவ்வளோ அழகாக கொண்டாடுறோமோ, அதே மாதிரி உங்களையும் ஏசப்பா விடுதலை ஆக்குவேன்னு சொல்கிறாரு. ஆமென். அவரோட ஆவி எங்கே உண்டோ, அதாவது அவர் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது அந்த ஆவி, ஏசப்பா நம்மளுக்குள்ளே வந்த பிறகு நம்மளுக்குள்ளே வாசம் செய்கிற அந்த ஆவி ஏசப்பா நம்மளுக்கு விடுதலை தருவேன்னு சொல்கிறாரு. ஆமென். உங்களை பார்த்தா சொல்கிறாரு. நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த பாவத்தை நான் விடணும்னு நினைக்கிறேன், விட முடியல. இந்த நோயிலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா? டாக்டர்ஸ்லாம் கைவிட்டாங்க, பலவீனம், ஏதோ ஒரு காரியம் விடுதலை இல்லாமல் போராடிட்டு இருக்கீங்க. அது உங்கள் பர்சனல் லைஃப்பில் இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனில் இருக்கலாம். இதுக்கு எப்போ தான் முடிவுன்னு காத்து கொண்டு இருக்கலாம். ஏசப்பா சொல்கிறாரு, உனக்கு விடுதலை தரேன், நான் கூட இருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று தான், அவரை சொந்த ரசிகராக உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா உங்களுக்கு விடுதலை தந்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.